ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து பி கிங்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா உங்களால முடிச்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அப்பதான் இந்த கதை புரியும். இந்த எபிசோட் ஒன்றுமோ ஃபன்னா சூப்பரா போக போகுது. முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. சரிங்க சாமி, இதோட கதைக்குள்ள போலாமா? இப்ப அந்த கப்பலை காமிக்க அந்த ஷிப்புக்குள்ள ஹீரோக்கு எதிராக நின்ன அந்த பொண்ணு வந்து டோட்டலா இப்ப வேலையை பார்க்க வேற மாதிரி ஸ்டைலா. அவகிட்ட அந்த டைம் ஒரு சோல்ஜரும் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு வருவான். அவன் உன்னோட பக்கம் அவனுடைய அழகுல வாங்கி பய பொழந்து பாத்துட்டு இருப்பான்னு சொல்லி விட்டுங்க. என்ன விஷயம்? உங்களை டிஸ்டர்ப் பண்ணது என்ன மன்னிச்சிருங்க மேடம், அர்ஜென்டான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். என்னது? அதாவது இன்டர்மீடியட் ஃபெமிலியர் டைமரா உங்களை பார்த்து பயந்து ஓடினவனா அவன் இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய யூனிட்ல கவுன்சி ஐலாண்டுக்கு இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆளுங்களை அமைச்சிருக்கோம். அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு மேடம். ஓஹோ, அப்படி அந்த வாங்க பய போல என்ன பார்த்து பயந்து அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டான். ஆல்சோ எனக்கு அவன் அசாசினேஷன் பண்ணணுன்ற வேலை வர இந்த இடத்துல இருக்கு. ஆனா அவன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு திரும்ப வரதுக்கான பிளான போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்தானா இந்த இடத்துல கொள்ளுவேன். அப்படி இல்ல அவன் அதே இடத்துல இருந்தானா அவனை தேடி நான் போக வேண்டிய நிலைமை இருக்கும். இப்போ அந்த இடத்துல அவன் எப்படி இருக்கான்? அவன் ஏதோ ஒரு கெட்ட கேங்கோடைய லீடர் அந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கான் மேடம். ஓஹோ, சரி, ஓகே மேடம். முதல்ல நீங்க இதை பார்த்தே ஆகணும். இவனுடைய முகத்தை எல்லா இடத்துலயும் கொடுத்தாச்சு. இவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரவங்களுக்கு பல லட்சங்கள் பரிசுன்ற தொகையை நம்ம போட்டிருக்கோம். இவன் தான் வாங்க சித்து, இவன மூஞ்சதான் நான் அன்னைக்கே பார்த்தேன் அப்படின்னு அவ பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா இவங்க பேசிட்டு இருந்த அதே ஐலாண்ட காமிக்கிறாங்க, அந்த பாங்ஸோ ஐலாண்டுன்னு. இந்த இடத்துல பார்த்தா ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரியான ஆளுங்க இருப்பாங்க. அதாவது இவனுடைய யூனிட்டை சேர்ந்த ஆள் வந்து நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக கையில அவன் போட்டோ வச்சு பார்த்துட்டு இருப்பான் வரவங்க போறவங்கள. அப்ப அந்த டைம் வந்து சில பேர் தங்களுடைய முகத்தை மறைச்சுன்னு போறதை பார்த்த உடனே அவங்க கேட்பாங்க, ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா, ஓடிஸ் போட்டுங்களே கேட்டுங்க, அதெல்லாம் நாங்க கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும், நாங்க தேர்ற ஆளா நீங்க அப்படின்ற மாதிரி இவனை கேட்கும் போது அவனுக்கு கோவத்துல அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா அவனுக்கு தடுத்துருவானுங்க. அதாவது அவனுடைய லீடரா இருக்கிறவன். இந்த ஒரு சமயத்துல பார்த்தா திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் அங்க பாருங்கப்பா அவன் எவ்வளவு ஆசமா இருக்கான், அவன் நமக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஹீரோவை பார்த்து மெய் மறந்துட்டு இருக்க. பாய்ஸுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்து மெய் மறந்துட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர் மாதிரி இருந்தவன் அந்த போட்டோல இருக்க ஆள் நம்ம ஹீரோவான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் திருன்னு. ஆனா ஹீரோவுடைய முடி ரொம்ப நீளமா இருக்கு, பத்தது குடிமை வேற போட்டுட்டு இருக்கிறதுனால அது கண்டிப்பா அவன் இல்லன்றது தெரிஞ்சுக்கிறான். அவன் இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட வாங்க நீ உண்மையிலே நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கிட்ட உடம்பு சரியில்லாத மாதிரி நடிப்பான். அவனுக்கு இன்னொரு பக்கம் டே இவெல்லாம் கிடையாது, வாங்கடா நம்ம தேடி வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு அவனும் கிளம்ப. ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இது கண்டிப்பா ஃபால்கன் ஸ்குவாடோடைய ஆளா இருப்பானுங்களா. ஆனா அவனுக்கு தான் ஒருத்தங்க கூட என்கிட்ட பிரச்சனை பின்னாடி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்களே. அப்ப யாரோ ஒருத்தங்களுக்கு என்ன பிடிச்சு கொடுக்கணும்னு பெரிய ஆசை, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல. பிரச்சனையே நான் அன்னைக்கு சண்டை போட்டதுல வந்த விளைவுகள் தான். நான் முழு ஒயிட் டைகர் மேனா மாறினக்கு அப்புறம் என்னுடைய பவர்ஸ் வந்து என்னுடைய பாடி தாங்க முடியாம இப்படி எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப கூஃபியோடைய ஸ்ட்ரென்த்தை நான் அதிகப்படியா எப்பெல்லாம் யூஸ் பண்றனோ அப்போ என் நிலைமை மோசமாயிடும்னு நினைக்கிறேன். விட்டா சித்திருவோம் போலயே இதே நிலைமையில. வாங்க நல்லா தாண்டா இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? எங்க பாரு, என்ன நீ யங் மாஸ்டர் சிட்சுன்னு தான் இந்த இடத்துல இதுக்கப்புறம் கூப்பிடுற. அப்படியா, ஓகே யங் மாஸ்டர் சிட்சு. இன்னொரு பக்கம் ஜியோடைய அந்த ஃபெமிலியர் இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற டீ ஷாப்பை கூப்பிடுறா, வாங்க இந்த இடத்துல சாப்பிடுவோன்னு. அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து டீயை குடிச்சிட்டு இருக்க. கடைக்காரடே இன்னொரு பக்கம் ஹீரோவோடைய ஹேண்ட்ஸமாக அந்த முகத்தை பார்த்துட்டு நீ பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க தம்பி, இந்த இடத்துல மாசில டோர்னமெண்ட் கொஞ்ச நாள் நடத்த போறாங்க, அதுக்குதான் வந்திருக்கீங்களா? ஜி இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க, டோர்னமெண்டா உங்களுக்கு தெரியாதா? ஆமா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஐலாண்டோடைய ஓனரா இருந்தவர் தன்னுடைய தத்தெடுத்த பொண்ணுக்காக ஹஸ்பண்ட தேர்ந்தெடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக அவர் என்ன பண்ணாருன்னா மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்ட் நடத்த ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு டோர்னமெண்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த தத்தெடுத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி போடுவாராம். சாம்பியனா வின் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டா ஒரு டோக்கன் தருவாங்க அப்படின்னு நம்ம பக்கம் அவர் சொல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சி கடுப்பாவறானுங்க. புதுசா வந்தவன் அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான், அழகா இருக்கான்னு. ஹீரோவும் கதையில இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் எப்போ மறந்தேன்னு தெரியலையே, பட் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பின பிறகு ஹீரோவை யோசிக்கிறான், கண்டிப்பா என்னுடைய ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்காக நான் அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்ட்ல கலந்து நான் ஒரு சாம்பியனா ஆயிட்டேன்னா அதுக்கான ரிவார்டு கிடைக்கும். பத்தத்துக்கு நான் நினைச்சது போல இந்த டவுனுக்கு ஓனரா கூட ஆயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் பார்த்தா ஒருத்த கொடூரத்தனமா அதுக்கு வருவான். என்னடா அழகா இருந்தா திமுறாடா உனக்கு, அதெல்லாம் வாய்ப்பேடா, எப்படி இருந்தாலும் அந்த மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்ட்ல உன்னை ஜெயிக்க விட மாட்டோம், அந்த பொண்ணு எங்களுக்கு சொந்தடா, ஒன்ன மாதிரியான ஆம்பளை எல்லாம் அவருக்கு பிடிக்காதுடா, கட்டு மஸ்தா இருக்கிற என்ன மாதிரியா இருந்தா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சீனா போட. அக்கல்ல இருந்து நாத்து வருது, முடி கொட்டுது. நம்மளால உன பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன குளிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியவன். அந்த டைம் பார்த்தா அவன் மிரட்டும் போது இன்னொருத்தன் கவசம் போட்டுருக்கான். அந்த இடத்துல வந்து அவனை அடித்து போட. அவன் இன்னொரு பக்கம் இங்க பாரு, உன்ன மாதிரியான கொடூரமான பல வருஷங்களை குளிக்காத உன்ன மாதிரியான ஆளுக்கெல்லாம் அந்த பொண்ணு செட் ஆக மாட்டா, இந்த மேட்ச்ல நீ கலந்ததே பெரிய கேவலமான விஷயம், போய் குளிச்சுட்டு வாடா, அதுக்கப்புறம் கலந்துப்ப, முக்கியமா உன்னையும் தாண்டா சேர்த்து சொல்ற மாதிரி நம்ம ஹீரோவே பார்த்து கை காமிப்பான். அப்புறம் இவங்க யாரு அப்படின்ற மாதிரி சைட்ல பாப்பா, நம்ம ஜியை பார்த்த உடனே அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவான், ஏன்னா அவ்வளவு அழகா இருப்பாள், கண்டோட காதல் மாதிரி. அந்த இடத்த விட்டு அவ ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம கிளம்புவா பாஜி. ஹீரோ கூட அவ கிளம்ப கவசம் போட்டவனும் அட்டேங்கப்பா பாஜியா பேரே சூப்பரா இருக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன்
நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான். என்ன இது, இந்த டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகப்படியான ஆட்கள் வந்திருக்கானுங்க போலியே, அப்போ கொஞ்சம் டஃப் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் சில ட்ரிக்ஸை பயன்படுத்தினா இவங்க எல்லாம் ஈஸியா இந்த விட்டு கலப்பிடலாம். இதை வந்த உடனே சதி வேலையை ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கிட்ட. அட கடவுளே, எனக்கு இந்த டோர்னமெண்ட்டோட சின்ன தகவல் கிடைச்சதுப்பா. அதாவது நம்ம ஐலாண்டோடைய ஓனரா இருக்கிற பாங்சாங் வந்து இந்த கரடு முரடா வளைஞ்சு போற இந்த பிளேஸ்ல வந்து நிறைய விதமான ஆபத்துகளை வச்சிருக்கிறா. இதை தாண்டி போதில் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இதே என்கிட்ட ஒரு பறக்கிற ஃபேமிலியா இருந்துச்சுன்னா நான் ஈஸியா பறந்து போயிட்டு இந்த இடத்த விட்டு ஜெயிச்சிருப்பேன் எப்படியும் ஈஸியா. ஆனா என்கிட்ட தான் அது இல்லையன்ற மாதிரி உன்னை பக்கம் அவன் போய் சொல்ல அவனுக்கு எல்லாருமே வாய பிறந்தவனுக்கு டே இது போதுடா, வாங்கடா, பொண்ணை தூக்கடோ, ஓடுகடா அப்படின்ற மாதிரி அந்த பறவையோடைய உதவியால ஃபேமிலியரா வச்சிருக்கிற ஒவ்வொருத்தனும் பறந்து போறான். அந்த இடத்த விட்டு போற வகையில தான் ஆபத்து ஒண்ணுன்ற மாதிரி போனதை பறந்த அடுத்த செகண்டே மேல பெரிய புயல் வந்து அவங்களை தூக்கி விசிறி எடுத்துடும். அவனுக்கு மீந்த பிறகு இந்த இடத்துல இருந்தவனெல்லாம் என்னடா இப்படி சொல்லிட்டேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாக்க. ஆனா ஹீரோவும் அட கடவுளை, இது நான் எதிர்பார்க்கல. அப்போ பறந்து போனா பெரிய பிரச்சனை தான் போல. அப்ப தர வழியாவே போனாலும் பிரச்சனை இல்ல போலயே. ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற ரிவர் இருக்கு, ரிவர் மூலியமா போனா கூட ஒரு சீக்கிரமா போய் அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒன்னும் வாட்டர் டைப் ஃபெமிலியர் இல்லையா, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. இல்லைன்னா நேற்றுக்கு அந்த பொண்ணை தூக்கி நான் தாலியே கட்டிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல உடனே பார்த்தா எல்லாரும் வெறியாவறானுங்க. வாங்கடா இந்த ரிவர் இருக்கா, இதை பயன்படுத்தி போவோம்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபெமிலியர் வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் துடியா துடிக்கிறாங்க நீந்தி போறதுக்கு. வாட்டர் ஃபெமிலியர் வச்சு போனவங்க எல்லாம் வாய பொழுது பார்க்க அங்க பார்த்தா கோரமான பல்கல் வச்சுக்கின்னு பிரானாஸ் எல்லாம் இவங்களை போட்டு குதிரை எடுக்க வந்துட்டு இருக்குங்க. அவனை உன்னோட பக்கம் அலறி அடிக்கிறானுங்க. நம்ம தலைவன் அந்த கூவி பார்த்தா உன்னோட பக்கம் அந்த மீனியை விட்டு வைக்கல. 1 ஸ்டார் ஃபெமிலியரா இருந்ததுனாலதான் இதெல்லாம் ஈஸியா அவங்களை அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதே ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்டார் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் தண்ணிக்குள்ள போனா இன்னும் சிம்பிளா இருந்திருக்கும் போல. இதெல்லாம் அடிச்சு போட்டு ஈஸியா கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம பாய்ஜியும் என்ன சொல்றீங்க மாஸ்டர், விடு விடு வா, நான் உனக்கு எதுவும் ஆகாம நான் கூட்டிட்டு போறேன். இதுல நல்லா தெரிய ஒரு விஷயம் என்னன்னா 2 வழியும் இப்ப அடப்பட்டாச்சு. பறந்தும் போக முடியாது, தண்ணிலையும் போக முடியாது. ஒரே வழி இந்த மலை மேல ஏறி ஓடுறது மட்டும்தான். அப்ப இந்த மலை மேல ஏறினா நமக்கு வழி பிறந்துடும். அந்த பொண்ணை நான் எப்படியாச்சும் அடைஞ்சே தருவேன், நான் ஃபர்ஸ்ட் நைட்டே ரெடி ஆயிடுவேன், போயிட்டு தாலி கட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கம் டைலாக் கூட. உடனே அந்த மலைகளை ஏறக்கூடிய ஃபெமிலியரா வச்சுட்டு இருக்கவங்கலாம் அறக்க பறக்க மலை மேல ஏறானுங்க. ஆனா அங்கேயே டெஸ்ட்ன்ற மாதிரி போன இடத்துல அதை ஏற பிடிக்க முடியாம கீழே வீரானுங்க திரும்பியும். கிட்டத்தட்ட இப்போ நிறைய பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க அந்த டோர்னமெண்ட்ல. அப்ப என்னாலையும் இந்த மலை மேல ஏற முடியாது. இப்ப வேற வழியே இல்ல, நம்ம ஸ்ட்ரெயிட்டா போறதுதான் இங்க கரெக்டான வழியா இருக்கும். அப்படி போய் எப்படியாச்சும் அந்த பொண்ணை நான் அடைஞ்சே தருவேன், வா போலாம் அப்படின்னு பக்கம் இவங்க எல்லாருக்கும் டெஸ்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். இவங்க எல்லாம் வாய படுத்து பாக்குறாங்க, இவனை நம்பவே கூடாது அப்படின்னு. இவன் ஏமாத்திட்டாடா, இவனை விடாதீங்கடா, சோற ஓடுங்கடா, சோறு கூட அப்படி கம்முனாட்டி நம்மளே ஏமாத்திட்டாடா. உன்னொரு பக்கம் அவனுங்க கொடூரமா ஹீரோ அட்டாக் பண்ண வர பாய்ஜி இன்னொரு பக்கம் பார்த்தா தன்னுடைய ஃபெமிலியருடைய பவரை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் தடுக்கிறான். சில ஃபெமிலியர்ஸ் வந்து அந்த ஒரு அடியெல்லாம் தாங்கிக்கணும் இன்னொரு பக்கம் அவளை அட்டாக் பண்ணுவார். ஹீரோ கூஃபியோடைய பவரை பயன்படுத்தி அவங்களையும் தடுத்துருவான். பத்தாத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு புகை மூட்டத்துல மாட்டை வச்சு கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். பத்தாத்துக்கு அவங்களுக்கு எல்லா பூவெல்லாம் மலர்ற மாதிரி பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருவாங்க. ஒரு கொடியை வச்சு சொறி விடுவாங்க பின்னாடி எல்லாருக்கும். பாவம் இவ்வளவு வீக்கா இருக்கீங்கடா, உங்களாலாம் இந்த இடத்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்க முடியாதுடா, சின்ன பசங்களா போய் நல்லா கத்துன்னு ட்ரைனிங் பண்ணுவாங்கடா, ஒழுக்கமா இருங்கடா, என்னடா நீங்க ஆளுங்க அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோ கலைக்கு அவன் நல்லா வெறியாவறானு ஒண்ணுமோ. இவன் ஒரு சீட்டரா, இவனை விடாதீங்கடா, அழகு இருக்கே தவிர இவங்கிட்ட உண்மை இல்லடா, எல்லாமே போயிடா, பித்தலாட்டக்காரடா, போய் அடிக்கலான்ற மாதிரி எல்லாரும் குதிக்கிறானுங்க. ஆனா இந்த முறை பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு கரடி ஃபெமிலியரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட ஆரம்பிக்குது. அவன் இன்னொரு பக்கம் எவனாலையுமே அதை எதிர்க்க முடியாதனால பயந்து ஓடிடுவானுங்க. ஹீரோவை இந்த வேலை யாரடா பாத்துன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த டைம் பார்த்தா பாய்ஜியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த பையன் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கான். எங்களை மன்னிச்சிருங்க, என்ன டைம்ல வந்து உதவி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு உதவி பண்ணதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் மிஸ் பாய்ஜி, பயப்படாதீங்க அப்படின்னு அவன் கையை பிடிச்சி சொல்ல ஓகே, ஆனா யார் பண்ணி, நான் தான் ஷாங்கியோ, நீங்க என்ன யோனே கூப்பிடுங்க. பரவாயில்ல தம்பி, நீ ஏன் டோர்னமெண்ட் தான் வந்து கலந்துக்கினியாப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஆனா அவன் ஹீரோ ஒரு துளி கூட கண்டுக்காம அந்த பொண்ணு கூட சைட் வச்சு பேசிட்டு இருக்கான். ஆனா பாய்ஜியும் அப்ப நீங்களும் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கு தான் வந்தீங்களா? இல்ல நான் என்னுடைய ஃப்ரெண்டு விசிட் பண்ண தான் வந்தேன், அவங்களும் இந்த வழியா தான் போயிட்டு இருக்காங்களா, அதனாலதான் சரி உங்க கூடயே சேர்ந்து நான் போலான்னு ஆசைப்பட்டிருக்கேன், சரி உங்களுக்காக உதவி பண்ண வந்தேன், ஆபத்துல இருக்கீங்களேன்னு, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லிட்டு கையை பிடிச்சி பேச இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் ஃபெமிலியர் நம்ம கூப்பி இன்னொரு பக்கம் என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தூரத்துல இருந்து பாக்குறானுங்க. ஹீரோவை யோசிக்கிறான், பரவாயில்ல அவன் கிட்ட ஸ்ட்ராங்கான ஃபெமிலியர் இருக்கு, இவன் நம்ம கூட இருந்த பெரிய லெவல்ல உதவியா தான் இருப்பான், அதனால இவனை நம்ம நல்லா அறிமுகப்படுத்தி நல்லா பழகிடணும். ஹீரோவும் இங்க பாரு தம்பி, இதுக்கப்புறம் எங்க கூட வரப்போறியான்ற மாதிரி அவன் பேச, ஆனா அப்பவும் ஹீரோவை கண்டுக்க மாட்டான், அவகிட்ட ஏதாவது சைட் ஏற்றின்னு பேசிட்டு இருப்பான். ஆனா அவன் எதுனா கேட்டா மட்டும் பதில் சொல்ற தலைவன். பாய்ஜி இன்னொரு பக்கம் திடீர்னு அந்த இடத்துல நிறைய பேர் வரது பார்த்த உடனே என்னாச்சு இவங்க திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா இன்செர்ட் ஃபெமிலியர்ஸை வச்சு அந்த இடத்துல இருக்கவங்களே அலற விட்டுட்டு இருக்காங்க ஒருத்தன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் பவர்ஃபுல்லான சில பேர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக, கூட இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவை யோசிக்கிறான், அப்போ நம்மள மாதிரியே எவனும் ஒரு சில பேர் இருப்பாங்க கண்டிப்பா. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இன்செர்ட்ல ஒன்னு அடிச்சுட்டு அதை எடுத்து பார்ப்பான், இது 2 ஸ்டார் ஷிங் பென் பக் ஆச்சு, கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க பெரிய கையா தான் இருக்கணும் இதுக்கு, ஆனா என்கிட்ட இது வேலை செய்யாது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பிரிட்ஜ் இருக்கும் கிராஸ் பண்றதுக்காக, அந்த பிரிட்ஜ் கிட்ட நின்றுட்டு இருக்கவனும் அந்த இடத்துல இருக்கிற சில பேருக்கு உதவி பண்றான் அந்த பூச்சிகளை அழிக்க. அதுக்கப்புறம் அவன் குரல கொடுக்குறான், இங்க பாருங்கப்பா எல்லாரும் இந்த சைடு வாங்க, இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி போனா அந்த சைடு சேஃபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் வார்த்தையை சொல்லி எல்லாரும் ஏமாத்த. ஆனா ஹீரோ ஒரு பக்கம் இவன் நல்லாவே ஏமாத்துறான்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இவங்க ஏமாந்து போறதுதான் இப்ப பிரச்சனையே. அவன் ஏமாத்தின்னு போறதுல ஒரு பக்கம் அவனை நம்பி போறவங்க எல்லாருமே பார்த்தா ஒரு பக்கம் அவன் போன பாதி பிரிட்ஜ்லயே பாத்தீங்கன்னா அப்படி கீழே விழுந்துருவாங்க. இதுதான்டா எனக்கு நடக்கணும் ஆல்ரெடி தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன தம்பி இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி ஆட்டத்துக்கு நீ வரலையா அப்படின்ற
மாதிரி அப்ப ஹீரோவை பார்த்து அவன் கேட்கறான். அவனுடைய ஸ்பிரிட் பார்த்தா எலி ஸ்பிரிட். இன்னொரு பக்கம் ஒரு நீர்வீழ்ச்சிக்கிட்ட நிக்கிற ஒருத்தன், என்னுடைய தேனீக்களியே அழிச்சவன் யாரு, நீதான் அது. ஆமா, இந்த டோர்னமெண்ட்ல விதிமுறைன்னு பெருசா எதுவும் கிடையாது, ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த பொண்ணு, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, எனக்கு தேவை அந்த டோக்கன் மட்டும்தான். அப்புறம் இவங்க 3 பேருமா சேர்ந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்ப ஹீரோவும், நீங்களா ரொம்ப திறமையான ஆட்களா இருக்கீங்க, நம்ம ஏன் ஒரே டீமா இருக்க கூடாது, நீங்க சொல்றது உண்மைதான் வாங் ஷிட், எங்களுக்கு அதை பத்திலாம் பிரச்சனை கிடையாது, பட் இருந்தாலும் பிரச்சனையே இங்க ஒருத்தருக்கு ஒரே ஒரு ரிவார்டு மட்டும் தானே கிடைக்கும், எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து அந்த மஞ்சள் கலர் தலையை வந்து சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பிறந்து போயிட்டு அடிப்பா பாருங்க, இவனுங்கெல்லாம் வாய போல பாருங்க. அந்த சண்டையே அதுக்கப்புறம் ரொம்ப வேற லெவலா போவோம். இவனுங்க 3 பேருக்கு இடையில இந்த கதையை உருவாக்குறது நான் தான்டா, கண்டிப்பா உங்களால எனக்கு எதிராக போராட முடியாது, தோத்து தான் போறீங்க இதுல அப்படின்னு இவனுங்க 3 பேரும் சேர்ந்துட்டு தங்களுடைய திறமைகளை காமிச்சு அந்த இடத்துல அந்த ஒரு டோக்கனுக்காக பயங்கரமா அடிக்கிறானுங்க. அப்புறமா பார்த்தா நதியில விழுந்தவங்க திரும்பி இந்த டோர்னமெண்ட் முடியலன்றதுனால அலறியாச்சும் திரும்ப வராங்க, எப்படியாவது இதுல ஜெயிச்சாகணும்னு. ஆனா ஆல்ரெடி பார்த்தா நம்ம ஆளுங்கெல்லாம் கம்முன்னு உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவனுங்க 3 பேர் கூட்டு கலவாணிகளா ஆயிட்டானுங்களா, இப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவனுங்க எல்லாம் பாக்குறாங்க. அந்த டைம் பாஜியும், மாஸ்டர் எதுக்காக இங்க இதுல நம்ம இருந்துட்டோம், இதுக்கான ரீசன் இந்த வழி வந்து இதுக்கப்புறம் பெரிய லெவலில் அடப்பட்டு குறுக்கி இருக்கு, அதனாலதான் நான் ரொம்ப நல்லவன்றதுனால எனக்கு இதுல முதல்ல போறதுக்கு ஆசை கிடையாது, எனக்கு முன்னாடி போறவங்க யாரா இருந்தாலும் அவங்க இந்த டோக்கனை வின் பண்ணிட்டோம். ஆமா, நீங்க ரொம்ப நல்லவங்க தான் யங் மாஸ்டர். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பிளான் பண்றானுங்க, கூட்டு கலவாணியாட்டம், எவன் இதுல முதல்ல போறானோ அவனுங்களை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டு நம்ம அதுக்கப்புறம் கடைசியா போல ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் கூட்டத்துக்கு நடுவில் அந்த பல்கான நாத்தம் முடிச்ச வருவான். தள்ளுங்கடா, நகருங்கடா, இங்க நான் வச்சத சட்டம் எவன்டா எனக்கு முன்னாடி நிற்பான், நான் போயிட்டு எவன் இருந்தாலும் தோக்கடிக்கிறேன். ஓஹோ, இந்த குறுகிய பாதையில கிராஸ் பண்ணி போறதுக்கு தான் எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்களாடா, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடா அப்படின்ற மாதிரி அவன் வேகமா போவான். அதுல என்னப்பா அவனே போயிட்டா, இது வரைக்கும் எதுவும் அவள நம்மளும் சேஃப் தான் போலயே போனா அப்படின்னு நம்பிக்கையில மத்தவங்க எல்லாருமே அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் உள்ள போன உடனே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். போனவங்க எல்லாரும் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கினாங்க. உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மண் சரிவில் எல்லாரும் மாட்டி சிக்கி இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் யார் பார்த்திருப்பா, கவசம் போட்டவனா இருப்பானா, ஏன்னா அவன் தான் ரொம்ப துடியா துடிக்கிறான் பாய்ஜிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. அப்பனா இவன் ரொம்ப ஆபத்தான வந்தான், இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆனா உடனே நம்ம பாய்ஜியும், யங் மாஸ்டர் வாங்க, என்ன இது ஒரு பொண்ணை நீங்க உண்மையிலே போயிட்டு கல்யாணம் பண்ணி போறீங்களா, அதுவும் என்ன விட்டுன்ற மாதிரி மனசு கொல்லியே தான் வச்சுன்னு அந்த மாதிரி கேட்பா. அந்த ஹீரோ தலையில அடிச்சுட்டு, நான் எந்த ஒரு பேர் அடையாளம் எல்லாம் தெரியாத ஒரு பொண்ணை நான் போயிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண உடனே விவாகரத்து வாங்கிட்டு நிம்மதியா இருப்பேன், அந்த டோக்கனுடைய ரிவார்டை மட்டும் வச்சுக்க. ஆஹா சூப்பர் அப்படின்ற மாதிரி அவ சந்தோஷமாயிடுவா. எனக்கு தெரியும் இவன் நம்ம மேல ரொம்ப ஆசையா இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட இப்படி பேசுறான்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற போல அந்த சீனையே அப்படியே கொஞ்சம் லைட்டா மாத்திடுவான். அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்ட பேசுவான் பாருங்க. அந்த டைம் கவசப்பட்டவ கடுப்பாடுவா, என்னடா பண்ணிக்கிற பொண்ணுகிட்ட ஃபீல் பண்ணாத, ஒரு நிமிஷம் அப்படியே அப்படின்ற மாதிரி. திடீர்னு பார்த்தா அவளுடைய முடியல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுப்பான். இதை பார்த்தாலே தெரியுது யாரோ ஒருத்தங்க இவன் மேல பயன்படுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அப்புறமா அந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ ஃபைனலா அந்த டோர்னமெண்டோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு தடைகளை தாண்டி கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறதுல அந்த இடத்துல பார்த்தா மழையும் நல்ல ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில நம்ம எப்படி சண்டை போட போறோம்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு சிரிக்கிற வாய்ஸ் கேட்ட உடனே அந்த இடத்துடைய ஓனர் வருவாரு. பரவாயில்ல, இந்த முறை நீங்க நிறைய டேலண்டடான ஆட்கள் வந்திருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ஒரு டெஸ்ட் ரொம்ப கடினமா இருக்க போகுது, இதுக்கப்புறம் கவலையே படாதீங்க. இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு இடைஞ்சலா இந்த மழையே இருந்தாலும் நான் அதையும் மாத்துவேன். அங்க பாருங்க, அவரு தான் இந்த டெஸ்ட் டோர்னமெண்ட் எல்லாம் நடத்தக்கூடிய ஓனர்கள் லார்ட் பாங்சன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தன்னுடைய பவரை மொத்தமா பயன்படுத்தி அந்த இடத்த அப்படியே வெயில் வர மாதிரி மாத்திடுவாரு. எல்லாரும் பார்த்துட்டு வாய பழக்க சந்தோஷமாவாங்க. ஹீரோ ஓனர் பக்கம் அவரை பார்த்துட்டு கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு யோசிப்பான். எப்பா பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோவா அந்த சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.